நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து சேமிப்பு கிடங்கிற்குள் இறக்காததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் இறக்கி சேமித்து வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருவதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரி மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் லாரியிலிருந்து நெல் மூட்டைகளை இறக்காமல் அப்படியே நிறுத்தி வைத்ததால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல் மூட்டைகளை இறக்கி கிடங்கில் வைத்திருந்ததால் 5000 மூட்டைகள் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டு இருக்காது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மீட்பு உபகரண பொருட்களை செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ ஆய்வு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கனமையால் பாதிக்கப்படுபவர்களை உடனடியாக மீட்கும் வகையில் மழையினால் ஏற்படும் இடர்பாடுகளை சீர் செய்வதற்கு தேவையான உபகரண பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர்கள், அலுவலக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இவர்களுடன் ஆலோசனை நடத்தி மழைநீர் கால்வாயில் அடைப்பு இவர்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், துணை சேர்மன் ராஜலட்சுமி, செயல்மணி நகர செயலாளர் கார்த்திக், பேரூராட்சி உதவி பொறியாளர் சுப்பிரமணி, துப்புரவு அலுவலர் ராஜா, துப்புரவு பணி மேற்பார்வையாளர் செந்தில்குமார், செந்தில் முருகன், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். பேளரஅள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பேளரஅள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2000-2001 வருடம் 26 மாணவிகள், 30 மாணவர்கள் என 56 மாணவிகள் பயின்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2000-2001 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் பாபுசுந்தரம் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் VM நாகராஜன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேளாவள்ளி சேகர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான மாரியப்பன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். இதில் மாணவிகள் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் கட்டி ஆறத் தழுவி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் 25 ஆண்டுகால வகுப்பறை நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் தற்போது பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், ஊர் கவுண்டர்கள், மந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன். தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை நிரம்பி காட்டு நீரோடைகள் அருவியில் கலந்து ஆக்ரோஷமாக கொட்டுகின்றன. மேகமலை, ரவங்களார், மகாராஜா மெட்டு, வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார். கொடைக்கானல் அஞ்சுவீடு அருவியில் உயிரிழக்கும் சுற்றுலா பயணிகளை தடுக்க முன்வராத சுற்றுலாத்துறையை கண்டித்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதன் எதிரொலியாக வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அஞ்சுவீடு அருவியில் நேரில் ஆய்வு,
மதிப்பீடு தயாரித்து மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலுடன் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என அரசு அதிகாரிகள் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக 5 வீடு அருவி அமைந்துள்ளது. இந்த அருவியானது சுமார் 50 அடி ஆழத்தில் தண்ணீர் கொட்டும் அழகு தனிச்சிறப்பாகும். மேலும் இந்த அருவியின் மேற்பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் அருவியின் அழகை பார்க்காமல் அருவியின் மிக அருகே செல்வதற்கு சரியான பாறை பகுதியில் நடந்து சென்று அருவியை பார்த்து வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் இந்த அருவியில் குளிக்க சென்று மாயமான நிலையில் 4வது நாளாக நேற்று முன்தினம் மாணவனின் சடலம் பல சிரமங்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டது. இதனையடுத்து இந்த அருவியில் தற்போது வரை 14 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை தடுக்க தவறவிட்ட சுற்றுலாத்துறையை கண்டித்து பேத்துப்பாறை கிராம மக்கள், உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் நேற்று சுற்றுலாத்துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பாக பெய்து வரும் சாரல் மழையை பொருட்படுத்தாது சாலையில் அமர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணாவில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பின் வருவாய்த்துறையினர் சார்பில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனை அடுத்து இன்று வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், சுற்றுலாத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் பேத்துப்பாறை கிராம மக்களும் இணைந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜமாணிக்கம் கூறும்பொழுது, சுற்றுலா பயணிகள் யாரும் அருவிக்கு மிக அருகில் செல்லாத வகையில் பாறைகளில் துளையிட்டு சுமார் 600 மீட்டர் உயரத்திற்கு தடுப்பு வேலிகள், கம்பிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்வதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இதற்கு மதிப்பீடு தயார் செய்து மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று பணிகள் விரைவில் துவங்கப்படும் எனவும், இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் உயர கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அருவியை கண்டு ரசிப்பது உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற அருவிகளில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக வட்டாட்சியர் பாபு சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் உள்ளூர் மக்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ். கொடைக்கானல் வட்டத்திற்கு உட்பட்ட வில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பேத்துப்பாறையில் 5 வீடு அருவி ஒன்று உள்ளது. அது மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 18ஆம் தேதி பொள்ளாச்சியைச் சேர்ந்த செல்வன் நந்தகுமார் என்பவர் தன் நண்பருடன் 11 பேர் வந்த இடத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அருவியில் விழுந்து இறந்து விட்டார். அதை 3 நாட்களாக தேடியும் கிடைக்காத பட்சத்தில் 21ஆம் தேதி ஒரு 500 மீட்டர் தூரத்தில் அந்த பாடி கிடைத்தது. இப்பொழுது இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது ஒவ்வொரு நாளும் அதை உடல் கிடைக்கும் வரை அதை தொடர்ந்து கண்காணித்து வர சொல்லி நாங்கள் எல்லாருமே கண்காணித்து வந்தோம். இப்பொழுது அந்த இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதனால் நேற்று மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், சுற்றுலாத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அத்தனை துறையையும் அழைத்து நேற்று இது சம்பந்தமாக தனியாக கூட்டம் போட்டு அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய உடனடியாக நடவடிக்கை கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இன்று காலை அனைத்து துறையை சார்ந்தவர்களும் வந்து பொதுமக்கள் அருவியில் விழுகாமல் இருப்பதற்காக வேலி அமைப்பதற்கு இங்கு வந்துள்ளோம். அது சம்பந்தமாக பொதுமக்கள் கோரிக்கையும் நேற்று சுற்றுலாத்துறை வந்து அவர்களும் தங்கள் சம்பந்தமான மனுவை அளித்தனர். அவங்களுடைய மன பாதிப்பு என்னவென்றால், வர்றவங்கெல்லாம் இந்த மாதிரி இறந்து போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இந்த அருவிக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று கொண்டதற்கு இணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்று சொன்னதன் அடிப்படையில் காலை முதல் வேளையாக நாங்கள் அத்தனை துறையும் வந்து இங்கே ஆய்வு செய்துள்ளோம். அதற்கு வேலி அமைப்பதற்காக நமது ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சியர் அவர்கள் எஸ்டிமேட் தயார் செய்து உடனடியாக செய்து கொடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் வில்பட்டி ஊராட்சி 5 வீடு பகுதியில் இந்த ஒரு அருமையான அருவி உள்ளது என்ற பிரசித்தி பெற்ற அருவி உள்ளது. இந்த அருவியில் தற்பொழுது தீபாவளி திருநாளை கொண்டாடும் வகையில் மாணவர்கள், சில மருத்துவ மாணவர்கள் வந்ததில் திரு நந்தகுமார் என்பவர் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக மரணமடைய நேரிட்டது. இதன் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து உடனடியாக இதை போய் பார்த்து இதற்கு உயிர் பாதிப்பு ஏதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு வேலி அமைத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை தொடர்ந்து எங்களுக்கு நேற்று ஆய்வு கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து வருவாய்த்துறை, சுற்றுலாத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை 3 துறைகளை இணைந்து இன்னைக்கு காலையிலே இங்கே வந்து பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இதற்கு வந்து உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட உதவி பொறியாளருடன் வந்து
அளந்து பார்த்ததில் சுமார் ஒரு 600 அடிக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மதிப்பீட்டு அறிக்கையுடன் பிரேரணை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இந்த பணியினை தற்பொழுதே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஒரு வார காலத்திற்குள் இதனை துவக்கிற ஊர் முக்கியஸ்தரான மரியாதைக்குரிய நண்பர் மகேந்திரன் நண்பரும் கூட இருந்தாங்க. மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையினையும் ஏற்று பாதுகாப்பு வேலி அமைத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு சுற்றுலாத்துறை உள்ள இறங்கி குளிக்காம எல்லாருமே இதை ஒரு பார்வை ஸ்தலமா வைக்கிறதுக்காக மேலே ஒரு தடுப்பு வேலியோட சேர்ந்து ஒரு டவர் மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சுற்றுலாத்துறையோட கலந்து பேசிட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்போம். தற்பொழுது உயிர் பாதுகாப்பு நலன் கருதி உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட ஏற்பாடு செய்யப்படும். எத்தனை நாள் சார் இந்த பணிகள் நிறைவேறுது? இது இன்னைக்கு நாளுக்குள்ள நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பிரேரணை சமர்ப்பிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கே போய் துரிதமாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் உடனடியாக பிரேரணையை சமர்ப்பித்து நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இப்பணியை துவங்கப்படும் என தெரிவிக்கப்படுது. சார், இப்போ அனைத்து பகுதியும் தடைப்பட்டிருக்குல்ல, அந்த பகுதியெல்லாம் வேலி அமைக்காமல் நிறைய இருக்கு. இது ஒண்ணுதான் அமைப்பீங்களா இல்லை எல்லாத்துக்கும் பண்ற மாதிரி? இது இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததன் அடிப்படையில் இந்த 5 வீடு பகுதியில் உள்ள அருவியினை இது பார்க்கும்போது ரொம்ப அபாயகரமான இருக்கு. இதுல உடனடியாக அது ஆழம் தெரிய மாட்டேங்குது. வர்றவங்களுக்கு இந்த பகுதியில் போனோம்னா அது கீழே ஒரு சுழல் இருக்குன்றது தெரியாதனால இந்த விபரீத பண்ண நடந்துருச்சு. அதனால இதுல தண்ணியில இறங்காத வகையில ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க ஏற்பாடு பண்ணுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்தெந்த அருவி ஆபத்தானதோ அதையெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு உடனே அதுக்கும் வேலி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நானும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் சுற்றுலாத்துறை அலுவலரும் அதையும் நாங்கள் பார்க்க இருக்கோம். அடுத்த நாள்ல எல்லாத்துக்குமே பாதுகாப்பு, மக்களுடைய உயிர் தான் முக்கியம்னு கலெக்டர் சார் சொல்லிட்டாங்க. அதனால உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றுலாத்தலத்தை நாங்க மேம்படுத்துவோம். சுற்றுலாத்தலத்துல பாத்தீங்கன்னா எந்த பலகையும் கிடையாது, அறிவிப்பு பலகையே கிடையாது. ஏன் வைக்காம இருக்காங்க? இன்னும் சார் இருந்தது சார், கொஞ்சம் இதா இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. சரி பண்ண சொல்லியிருக்கோம். வரும்போது பேசிட்டு வந்தோம். அதை இன்னும் எல்லா இடத்துலயும் வச்சிருவோம். அதே மாதிரி கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கு சார். இது முதல்ல சுற்றுலாத்துறையில இப்படி ஒரு அருவி இருக்குன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும், வேற சுற்றுலாத்துறையோட சேர்த்து இதை தெரிவிக்கணும்ன்ற அடிப்படையில தான் இருந்தது. இதனுடைய நோக்கம் மக்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு வரணும்ன்றதுதான். இது அதிகமாக வரப்போகும்போது தான் அதுல வர்றவங்க மது அருந்தி வர்றது, இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலைகள் வர்றதுனாலதான் அப்படி ஒரு விபரீதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ளூர்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு வேலி முதல்ல அமைங்க, பாதுகாப்பு கொடுப்போம், அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி வரும் அப்படின் போது மக்கள் எந்த லெவலில் இதை விரும்புறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கழிப்பறை வசதியிலிருந்து அடிப்படை வசதிகள் பூரா செஞ்சு கொடுக்கறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்யறோம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்களின் சார்பில் CCTV கேமரா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களின் பாதுகாப்பு, பள்ளியின் நலன் கருதி இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சென்னை தொழிலதிபர் செங்கோட்டை பாலசுப்ரமணியம் என்ற சுரேஷ் ரூபாய் 28,000 மற்றும் இப்பள்ளியின் ஆசிரியரும் முன்னாள் மாணவருமான ஸ்டாலின் ஜவஹர் 4,000 என இருவரும் இணைந்து 32,000 மதிப்புள்ள CCTV கேமரா தலைமை ஆசிரியர் சுந்தர்குமாரிடம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நேரு, ஆசிரியர்கள் முருகேசன், ரவிசங்கர், மாரிமுத்து, சண்முக வேலம்மாள், சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா. சிங்கவரம் பாலபுரம் புரடை பகுதியில் 10 ஆண்டு முன் போடப்பட்ட சாலை சேதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சிங்கவரம் கிராமத்தின் பாலபுரம் புரடை பகுதியில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் செல்லும் முக்கியமான தார் சாலை சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. தற்போது அந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் தற்போது பெய்து வரும் பருவமழையால் சாலை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் மக்கள் மற்றும் மருத்துவ அவசர சேவைகளுக்கு செல்லும் போது பெரும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இருபுறமும் அடர்ந்த மரச்செடிகள் வளர்ந்து உள்ளதால் எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியாமல் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து இரவு நேரங்களில் பயன்படும் விதமாக மின்விளக்கு வசதியும் ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வைகையில் வெள்ள நீர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் உள்ள கீழ்பசலை, மேல்பசலை, ஆதனூர், சங்கமங்கலம் ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய வரத்து கால்வாயில் வைகை அணையில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில்
தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய ஊர்களில் உள்ள பொதுமக்கள், கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கும் செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மானாமதுரை வைகை ஆற்றிற்கு வந்து சேர்ந்த தண்ணீர் பசலை கால்வாய்களுக்கு திருப்பி விடப்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றன. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்து தங்களது விவசாய பணிகளை மீண்டும் தொடங்க இருக்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார். இருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 லட்சம் மதிப்பிலான 177 கிலோ குட்கா பறிமுதல். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் பெங்களூரில் இருந்து குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்ததையொட்டி திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட டி குளத்தூர் பூசாரிபாளையம் கூட்டு சாலையில் காவல் ஆய்வாளர் அழகிரி, காவல் உதவி ஆய்வாளர்கள் சண்முகம், அன்பழகன், செந்தில், முருகன் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரை நிறுத்தி விசாரணை செய்ததில் திருக்கோவிலூர் தாலுகா குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது. இவர் பெங்களூரில் இருந்து குட்கா பொருட்கள் விற்பனைக்காக எடுத்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து வாகன சோதனை தீவிரப்படுத்தியதில் போலீசாரிடம் சரக்கு வாகனம் சிக்கியது. வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் பெங்களூரில் இருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட 1.5 லட்சம் மதிப்பிலான சுமார் 177 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. சரக்கு வாகனம் ஓட்டி வந்த திருவெண்ணைநல்லூர் தாலுகா ஆம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணதாசன், அன்றைய நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் இருவரையும் கைது செய்தனர். இதில் 1.5 லட்சம் மதிப்புள்ள 177 கிலோ எடை கொண்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனம், இருசக்கர வாகனம் ஆகியவை கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்.